கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். நாம் வாசித்த வசனத்தில் பலத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் உட்கருத்தை பார்ப்போமானால், அதில் இன்றைக்கும் அநேகர் தங்களின் சூழ்நிலைகளை தங்கள் சுய பலத்தினால் வென்றுவிடலாம், ஜெயித்து விடலாம் என்று முயற்சி செய்து முன்னேறி சென்று முடியாமல் போய் இறுதியில் விசுவாசத்தை இழந்து போய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பராக்கிரமத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் பொருளை பார்ப்போமானால், தன்னுடைய செல்வாக்கை நம்பியும் பணபலத்தை நம்பியும் மனிதர்களை நம்பியும் தன் பிரச்சனைக்கான தீர்வை காண விளைந்து முடிவில் ஏமாற்றம், நஷ்டம், பெரும் இழப்பு, அவமானம், நிந்தை இவற்றை சுமந்தவர்களாய் இன்றைக்கு பலர் காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தம் ஆவியினாலே ஆகும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார். பலவீனத்தின் கட்டுகள் என்று பார்ப்போமானால், நம் சரீரத்தில் உண்டான வியாதிகள், பற்றாக்குறைகள், சமாதான குறைவுகள், இப்படி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை இன்றைக்கு உங்களிடமிருந்து கட்டவிழ்க்கிறார் தம்முடைய ஆவியினால். லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே 18 வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள் என்று எழுதப்பட்டுள்ளது. 10வது வசனத்தில், ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கையில் அவளை கண்டு தம் இடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசித்தருகின்றோம். அநேக ஆண்டுகளா இந்த ஸ்திரீ தன்னை யாராவது குணமாக்குவார்கள் என்று அங்கேயே காத்திருந்தாள். அவளின் காத்திருப்பு மனிதர்களை நம்பியே இருந்தபடியினால் அவள் சுகமாக்கப்படாதவளாய் இருந்தாள். ஆனால் அன்றைக்கு அவள் தனக்கு விடுதலை இயேசுவால் தான் என்று நோக்கி பார்த்தபடியினால் இயேசு அவளுக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார். 18 வருடமாக கட்டப்பட்டிருந்த பாவசாப கட்டிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். பலப்படுத்துகிற ஆவியானவர் பலவீனத்தை மாற்றி போட்டார் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சரீரத்தில் வியாதியின் கூறுகளில், குடும்பத்தில் பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், பிரயாசப்பட்டும் பலனில்லாத நிலை போன்ற இவைகளுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறீர்கள். இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை ஆவியானவர் காண்கிறார். அவைகளை தம்முடைய ஆவியினால் மாற்றி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக பகையின் கட்டுகளை உடைக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அநேக துன்பங்களை அனுபவித்தவர்களாய் பல அடுக்கு காவலில் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில் தாமே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததை நாம் வாசித்தருகின்றோம். அதே போல் சிம்சோனை அவனுடைய பகைவர்கள் கயிறுகளினால் கட்டி அவனை தண்டனைக்கு ஒப்புவிக்கும்படி அழைத்து செல்லப்பட்ட போது ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அருந்து போயிற்று என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு என கருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு கிடைக்கும்படி மனுஷனையோ உங்கள் சுய ஆலோசனைகளையோ பலத்தையோ நம்பி இல்லாமல் தேவ சமூகத்தில் விசுவாசத்துடன் வரும்பொழுது, உங்கள் பிரச்சனைகளை ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பலவீனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பற்றாக்குறைகள், ஆசீர்வாதத்திற்கு தடையான காரியங்கள், பொருளாதாரம், இப்படி எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை, விடுதலை தருகிற இயேசுவை அறியாது விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. பிரியமானவர்களே, கடந்த 4 மாதங்களாக தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைக்க தேவன் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். வியாதிகள், பலவீனங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் நம்மை காத்து கொண்டார். நம் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்வில் கடக்க முடியாத யோர்தான், சுதந்திரிக்க முடியாத எரிக்கோக்களை போல தடைகளும் இன்னல்களும் வருவதுண்டு. இதை மேற்கொள்வது இயலாத காரியம் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு அநேக வேளைகளில் வந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நாளைய அற்புதங்கள் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தமாக்குதலை பொறுத்தது. யோசுவா சொன்னதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டார்கள், அற்புதங்களையும் பெற்றார்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தருக்கு கடினமானது என்று ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக யோர்தான் உலர்ந்து போகும், அவருக்கு முன்பாக எரிகோ தரைமட்டமாகும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்விலும் கடந்த சில மாதங்களாக அழுகை, கண்ணீர், போராட்டங்களால் போராடி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய போகிறார். பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். விசுவாசித்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பை உயர்த்தி ராஜ வஸ்திரம் அணிவித்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி ராஜ வஸ்திரம் உடுத்துவிக்க காத்திருக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து கோடான கோடி பெருக செய்வாராக. ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி மே மாதம் 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 5வது வசனம், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களின் சுவையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் அங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை 2 காரியத்தை குறித்து இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன், 2வதாக அந்த பலன் கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுவையான வழி இந்த நாட்களிலே அங்கே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்களை குறித்து இந்த வேதம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களில் நாங்கள் பலன் கொள்ளுகிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி தன் மண்ணுக்கு பிரியும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய நாளிலும் மனுஷனை நம்புவதில் பார்க்கிறோம். கர்த்தரிலே நம்பிக்கை வைத்து கர்த்தரிலே நாங்கள் பலன் கொள்ளுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்த இந்த நாட்களை தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 84ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய செயல்பாடுகளை அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், முதலாவது சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் இவ்வளவு இன்பமானவைகள்.
அதனாலே தான் பாருங்கள், அவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாக இருக்கிறபடியினால் மனுஷனுடைய ஆத்மா அங்கே ஆலய பிரகாரத்தின் மேல் இந்த நாட்களில் தவனமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என் இருதயம் என் மாமிசம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஒரு மனுஷன் தேவன் மேல் பற்றுதல் வைப்பானா இருந்தால் அவன் ஆண்டவரை நோக்கி கம்பீர சத்தமிட்டு பாடுவான், கம்பீர சத்தமிட்டு அவரை கூப்பிடுவான் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. எந்த விதமான வயசுகளோ, எந்த விதமான காலங்களோ, எந்த விதமான காரியங்களும் இதை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் மேலே பெலன் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே பெலன் கொண்டு நடக்கிற மனுஷன், அவன் அவரை கம்பீரித்து பாடுவான் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நாங்கள் கம்பீரித்து அவரை தேடி பாடி நாடுவோமா இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிற மனுஷர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்களாம்? அவர்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, அவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற காலங்களிலே கூட ஆண்டவருடைய வீட்டை நாங்கள் உருவாக்க முடியும் ஐயா. எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து அவர்களே பலன் கொள்ளுகிற வேளையிலே அவர் நம்முடைய வீட்டை கூட தன்னுடைய வீடாக இந்த நாட்களிலே மாற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் நிறைய வேண்டுமா? அப்படியாக நிறைய வேண்டுமா இருந்தால் முதலாவது அவர்களே பலன் கொள்ளுங்கள். அவருடைய பலன் கொண்டு இந்த நாட்களில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுவையான வழியிலே இந்த நாட்களிலே அங்கே நடத்தி வாருங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்களில் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவரிலே பலன் கொண்டு அவரோடு இந்த நாட்களிலே சேர்ந்து உங்களுடைய இருதயத்தை சுவைப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பொல்லாப்பொழுக்கு விலக்கி இந்த நாட்களிலே உங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமாயிருந்தால் அவர்களே பலன் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான கிரியைகள், எல்லா விதமான காரியங்களை தேவன் விலக்கி உங்களை காப்பார். அதனால் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவனிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.